எல்லோருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகாவதார் பவுண்டேஷன் நடத்தி வரும் ஸ்ரீ ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதில் தொடர்ந்து பயணித்து வரும் எல்லா ஆத்ம நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று கொடுத்திருக்கும் தலைப்பை பற்றி செல்வோமாக. இந்த ஞானத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிதாமகா பத்திரிகளுக்கும் சௌர்ணமாலா பத்திரிகளுக்கும் மகாவதார் பாபாவிற்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் என் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று நமக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்னவென்றால் திருமூலன் திருமந்திரம் பாடல் 4. இதுல என்ன சார்னா இந்த சைவ ஆகமம் என்று போற்றப்பட்டு சார் கேக்குதா சார்? எஸ் சார், ப்ளீஸ் ப்ரொசீடுங்க. எஸ் சார். சார் இது வீடியோ வரல. பரவாயில்ல சார். ஓகே, இது எனக்கு இங்க வரல. அதாவது எஸ் சார், டாப் வீடியோன்னு போட்டிருக்கு. நெட் நீங்க ஆன் பண்ணுங்க சார். ஆன்ல தான் இருக்கு சார். வீடியோ வரல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த திருமூலன் திருமந்திரம் என்னன்னா, இது சைவ ஆகமம் என்று போற்றப்படுகிறது. இது நம்ம போன எல்லா இதுலயும் எபிசோட்லயும் நம்ம இதை பத்தி சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் அப்படி ஒரு சின்ன டச் அப்படி பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சைவ ஆகமம் என்று போற்றப்படுகிறது. இதுல 9 இயல்களை கொண்டது. சொன்ன போனா 3000 பாடல்கள் இருக்குது. சராசரியாக ஒவ்வொரு பாடலும் 4 வரிகளை கொண்டிருக்குது. ஒவ்வொரு வரியும் 4 சொற்கள் இருக்கும். மொத்தம் 1,92,000 சொற்களை கொண்டதுதான் இந்த திருமூலரின் திருமந்திரம். எடுத்துக்கொண்ட பொருளை அனைவருக்கும் எளிமையாக புரியும்படியாகவும் ரத்தின சுருக்கமாகவும் ஒரு திருக்குறளை சொல்வது போல் எளிய பொருளை விளக்கமாக கூறுவதும் இது சைவ ஆகமங்களுக்கும் வேதங்களுக்கும் உண்டான அர்த்தங்களையும் சொல்லக்கூடியதுதான் இந்த திருமூலரின் திருமந்திரம். ஆக இந்த 12 திருமுறைகள் இருக்குதுங்க. இந்த 12 திருமுறையில இது 10வது திருமுறைன்னு சொல்லப்படுகிறது. இந்த அவர் என்ன முக்கியமா சொல்றாருன்னா, சிவமே அன்புங்கிறார், அன்பே சிவம் என்கிறார். இதைத்தான் சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலாக கருதப்படுகிறது. ஆச்சா, இதுல திருமூலர் திருமந்திரத்துக்கு 3 அது முக்கியமான வார்த்தைகளைத்தான் நாம் இன்னும் பயன்படுத்திக்கிட்டே வர்றோங்க. அன்னைக்கும் அதே தான் சொல்லிட்டு வர்றாங்க. அது அழியாம இன்னைக்கும் அதே தான் சொல்லிட்டு வர்றாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்றார். யாம் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இவ்வையகம் என்கின்றார். அடுத்தது அன்பே சிவம்ங்கிறார். இந்த 3 தான் அவர் ஆரம்ப காலம் தொட்டு இந்த 3000 வருஷங்களையும் சொல்லி அதுக்கப்புறம் இப்பயும் நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம்னா அதனுடைய எவ்வளவு டீப்பா அதனுடைய அர்த்தம் இருக்கும், அது எவ்வளவு பொருள் சார்ந்து இருக்கும், அதுல உண்மை எவ்வளவு இருக்கும், எவ்வளவு சத்தியம் இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இந்த கருத்துக்கள் நிறைந்த சொற்கள் நாம இது எந்த அளவுக்கு பயன்பட்டு வந்திருக்கிறது, அதனுடைய சக்தி எவ்வளவு இருக்குது அப்படின்னா அது அந்த அளவுக்கு பயன்பட்டு இருப்பதனால் அதனுடைய சக்தியும் நல்லா உயர்ந்த ரகமாக இருக்கிறது. நாம் அனுதினமும் கேட்கிறோம் இல்லைங்களா, பயன்படுத்தும் வருகிறோம். யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்ல போனா சில பேரெல்லாம் வாழ்க வளமுடன் வாங்க, சில பேர் வாழ்க வையங்கன்னு வாங்க, சில பேர் ராம் ராம்னு வாங்க, சில பேர் ஜெய்ஹிந்த்னு வாங்க. அது போல இது யாருன்னா முதல்ல அன்பே சிவம்னு வாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அன்பே சிவம் அப்படின்னுவாங்க. அது மாதிரி இது அனுதினமும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பல சொற்கள்ல இது ஒண்ணு. முதல்ல இந்த திருமந்திரத்திற்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா தமிழ் 3000 பேர் தான் இருந்துச்சுங்க. இந்த நூல்ல பல மந்திரங்கள் இருக்குதுங்க, சில தந்திரங்களும் கூட இருக்குதுங்க. மனிதன் ஸ்தூல சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் விளக்கி உள்ளதால் இதை திருமூலரின் திருமந்திரம்னுட்டு பெயரை வச்சிருக்காங்க. திருமூலரின் திருமந்திரம், திருமூலர் அப்படிங்கிறவர் எழுதினவர். அதை மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இது திருமந்திரம் அப்படின்ட்டு பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? அதாவது காரணத்தால ஒரு பொருட்பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லி. இதை தொடர்ந்து வருவதற்கு முன் கடவுள் வாழ்த்தாக வச்சிருக்காங்க. அது என்ன பாட்டுன்னா அதாவது இந்த திருமந்திரம் 1ஆம் பாடல் தொடங்கணுன்றதுக்கு முன்னாடியே இந்த பாடல் ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது 5 கரத்தினை யானை முகத்தினை இந்திரம் போன்றும் மைந்தனை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுவனே அப்படி அந்த பாடலை சொல்லிட்டு
அதுக்கப்புறம் தான் கடவுள் வாழ்த்து 1, 2, 3, 4ன்னு வந்து 39 பாடல்கள் வருதுங்க. அப்படி சொல்லி வந்தாங்க. இந்த பாடல் வந்து முதல்ல கிடையாதுங்க. அதாவது இந்த 5 கருத்தர் இந்த பாடல் வந்து திருமூலரின் திருமந்திரம் முதல்ல ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்சதுல இருந்து வரல. இது இடைச்சொருக்களாக தற்காலத்துல இது சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் திருமூலர் காலத்துல வந்து சிவனை என்று வேறு தெய்வங்கள் இல்லை. அவங்க பையனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒய்ஃப் உமா தேவியாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் சன் விநாயகனா இருந்தாலும் சரி, செகண்ட் சன் செல்ல குழந்தை முருகனா இருந்தாலும் சரி, யாருமே கிடையாது. சிவன் தான் ஒருத்தன் தான், அவன் வேற யாருமே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் தான் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் மறி அப்புறம் விநாயகர் துதி இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை. விநாயகர்னா விக்ன விநாயகர், அவரை நம்ம கும்பிட்டுட்டு செஞ்சாலும் எல்லா வில்லங்க இருந்தாலும் அது தீர்த்திடும். விநாயகரால நமக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது விநாயகர் துதியை வச்சு இந்த 5 கருத்தர் என்ற பாடலை சொன்னாங்க. இந்த விநாயகர் துதி ஆனதும் தான் பாயிரம். இது கடவுள் வாழ்த்துக்கான் பாடல்கள். இது வந்து 39 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னப்ப சொல்லியிருக்காங்க. அந்த 4வது பாடல் என்னன்னு பார்த்தோம்னா, அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து தென்மெய்யை போத விட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே அப்படின்ட்டு இந்த பாடல் சொல்றாங்க. இந்த பாடல்ல பொருள் என்னன்னா, அழிந்து போகின்ற இந்த அண்ட சராசரத்திற்கும் அதில் இருக்கும் பொருள் யாவற்றுக்கும் உண்மை பொருளாகவும் அனைத்திற்கும் ஆரம்பமாகவும் இருக்கும் இறைவனை இம்மண்ணுலகிலும் எம்மை இருக்குமாறு செய்து இம்மண்ணுலக மாயையும் விட்டு அகலுமாறு செய்து தனது திருவடியையும் எமக்கு அருளிய இறைவனை இடைவெளியின்றி அவனை பகலாலும் இரவாலும் அவன் பாதங்களை பணிந்து அவனை துதித்து எம்முன் இருக்கும் மாயையை இருளையே நீக்கி அவனுடைய உண்மையான பொருளை உணர்த்திருந்தோம் என்று சொல்கிறது இந்த 4ஆம் பாடல். அப்போ இந்த மண்ணுலகத்துல எம்மை இருக்குமாறு செய்துன்னா யாரு? அதாவது திருமூலரை. அவரு ஏன்னா அவரு அந்த மாலன் என்கிறவனுடைய உடல்ல புகுந்துட்டதுனால அவருடைய ஸ்தூல உடல் வந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறாரு. அவர் வந்து வீட்டுக்கு போய் எல்லா மாடுகளும் விட்டுட்டு வந்து அவர் நம்ம உடலுக்கு போயிடலாம், நம்ம கடமை முடிஞ்சுன்னு வரும்போது அங்க பார்த்தா அவருடைய ஸ்தூல உடல் இல்லை. அப்போ என்ன நினைச்சாரு, இந்த அசரி வந்து சொன்னதுனால மண்ணுலகத்துல இருந்து பல இது சமாச்சாரம் நீ செய்ய வேண்டியிருக்குன்னா நீ பாட்டு எங்கேயும் போயிடாத, ஆகையால உனக்கு அந்த இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இம்மண்ணுகளின் மாயை விட்டு அகலுமாறு செய்து தன்னுடைய இப்போ அங்கங்க போய் நீ வந்து சம்சாரம் குடும்பம் விட்டு இருந்துடாதனா உனக்கு சரியான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தன் திருவடியை எமக்கருளி இறைவனை. அப்போ நீ வந்து இடைவெளி இல்லாத, அதாவது பகல்ல இருந்தாலும் சரி சிவனே போற்றி, இரவானாலும் சரி சிவனே போற்றி, அவன் இல்லாமல் அணுவும் அசையாதுன்னு சொல்லிட்டு அவன் பாதங்களை பணிந்து அவனை பற்றற்றான் பட்டினி பற்றுக பட்டி விடத்துங்கிற மாதிரி அவன் பாதங்களை பற்றி கொண்டு விட்டார். பணிந்து அவனை துதித்து எப்பொழுதும் அவனை துதித்து எப்பொழுதும் அவனை பாராட்டி எப்பொழுதும் அவனை வந்து போற்றி புகழ்ந்து அப்படி வந்து அவர் எம்முன் இருக்கும் மாயையான இருளை நீக்கி அவருக்குள்ள இருக்கக்கூடிய மாயை கண்மம் காமம் எல்லாத்தையும் அதை நீக்கி அவனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து இந்த உலகத்துல நம்ம எதுக்காக பிறந்தோம், நம்மளுடைய வேலை என்ன, நம்ம எதற்காக வந்து இந்த ஜனனம் எடுத்தோம் அப்படின்னு இந்த பொருளை உணர்த்துவதற்காக இந்த ஜென்மம் எடுத்தோம்னு சொல்லி அதை புரிய வச்சவர் யாருன்னா சிவன் தான். அதனாலதான் நான் இந்த மாதிரி இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எங்கே நம் திருமூலர் இங்க வந்து நம்ம திருமூலர் சொல்றாரு தன்னை பத்தி அவரை பத்தி சொல்றாரு. என்ன இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே அப்படி என்று என்ன சொல்றாருன்னா இருளிடத்தே இருள் நீங்கி நின்றேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் ரொம்ப சௌக்கியமாக இருந்தேன். அப்போ இருள் அப்படிங்கிறது எல்லாவற்றிற்கும் துன்பம் தருவதற்கான ஒரு அடிப்படை இல்லைங்களா? அப்போ இருள்னா என்ன அர்த்தம்? நிறைய வந்து தொந்தரவு இருக்கு,
நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நிறைய வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொல்றதுக்கு இருள்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஞானம் என்றால் என்ன? ஒளி. இருளுக்கு இருளுக்கு ஆப்போசிட் வந்து ஞானம். அஹ் அப்போ ஞானம்னா என்னன்னா ஒளி அப்படிங்கிறது. இருளுக்கு ஆப்போசிட் ஒளி. அந்த ஒளி என்னன்னா என்ன? ஞானம் அந்த அர்த்தம். ஆனா அதுக்கு வேற பொருளும் இருக்கு, அதுக்கு ஞானம். அப்போ ஞானம் வந்து வாழ்க்கையை பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இருள் சூழ்ந்தது. அப்போ இருள் சூழ்ந்தது என்றால் தடுமாற்றம் இருக்கும், குழப்பம் இருக்கும். அப்போ அங்க வந்து எதுவுமே சரியா தெரியாது, எதுவுமே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. தன்னுடைய மூளை உபயோகப்படுத்தாமல் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறத இருள் சூழ்ந்திருக்கும் பொருள். இப்போ இங்க இருக்கும் அந்த இருள் நீங்கி, இங்க இருக்கின்ற இருள் நீங்கி நின்றேனே அப்படின்னா, இங்க இருக்கின்ற இருள் என்றால் ஆணவம் என்று சைவ சித்தாந்தமும் சொல்கிறது. அப்போ அறியாமை, அப்புறம் ஆணவம், அறியாமை என்று கூட அர்த்தம். இருள் இருக்கே, அது எந்த பொருளையும் காண்பிக்குமா? காண்பிக்காது. அது தன்னுள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளும். இப்போ ஒரு ரூம் இருக்கு, அங்கே ஒளி வரக்கூடிய எல்லா வாசலையும் எல்லா வழியலையும் அடிச்சிடுறாங்க. ஜன்னல் அடைச்சிடுறாங்க, கதவை அடைச்சிடுறாங்க, வேற எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த இடத்துலையும் அடைச்சிடுறாங்க. எல்லாம் அடைச்சிச்சுன்னா அப்படின்னு அங்க என்ன இருக்கும்? ஒளியே கிடையாது, லைட்டே கிடையாது. அங்க வெறும் இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இருட்டா இருந்ததுன்னா என்ன? அப்போ இருட்ட என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. கண்ணை மூடிண்டா என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாதோ இல்லையோ, அதே போல இருட்டா லைட் இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. அப்போ அங்க தெரியும்னா எந்தவித பொருளும் தெரியாது. அப்போ அங்க இருளா இருந்துச்சுன்னா அங்க எதா இருந்தாலும் தெரியுமா? தெரியாது. எல்லாம் தன்னுக்குள்ள மறைச்சு வச்சுக்குது. அப்போ இருள் ஒன்று தான் தெரியுமே தவிர வேற ஒன்றும் தெரியாது. சரி, இப்போ ஒரு ஒளி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஜன்னல் திறந்து விடுறா, உடனே ஒரு கதவும் திறந்து விடுது. அப்போ இருள் எங்க போய் ஓடி போயிடுது. அப்போ எங்க இருக்குது? அங்க இருக்குதெல்லாம் ஒளி வந்துடுது. ஒளி இருந்ததுனால பாத்தீங்கன்னா ஒளி வந்து அது எங்க இருக்குன்னு தெரியாது. ஒளி ஒளி ஃபுல்லா இருக்கும். ஆனா அது இதுதான் ஒளின்னு சொல்ல முடியாது. ஆச்சுங்களா? ஒளி ஃபுல்லா இருந்ததுன்னா ஒளியினால் விளங்குகின்ற அனைத்து பொருளும் தெரியும். அது எல்லாத்தையும் காமிச்சிடுது. தனக்குள்ள எதுவுமே மறைச்சு வைக்கிறது. இருள் என்னன்னா யாருக்கும் எதையும் காமிக்காம அது மறைச்சு வச்சுக்குதுங்கிறார். அது ஒரு ஸ்லேடையா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இருள் தன்னை மட்டுமே காண்பிக்கும், ஒளி வந்து தன்னை காட்டாமல் தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் காட்டுங்கிறார். அதாவது ஒளியானது என்னன்னா எதுவுமே மறைச்சு வச்சுக்கிறது இல்ல, வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் காட்டுறது. அப்படி காட்டும் போது என்ன ஆகுதுன்னா, தன்கிட்ட மறைச்சுக்கிறது எதுவுமே இல்லை, எல்லாரும் எல்லாத்துக்கும் சொந்தங்கிற மாதிரியும், எல்லாமே என்கிட்ட நாம வந்து மறைக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த இடத்துல இருளை நீக்கி, அந்த அறியாமையை நீக்கி, அந்த அஞ்ஞானத்தை நீக்கி ஒளியை ஞானம் என்கின்ற ஒளியை கொண்டு வரும்போது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ அனைத்தும் காட்டுறதுதான் ஒளிங்கிறார். இப்போது ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இகழ் இடத்தே இருள் நீங்கிறார். அதாவது இங்கே இகழ் இடத்தே என்றத என்ன சொல்றாரு? இந்த சரீரத்தையே சொல்கிறார். இங்கே நான் அப்படிங்கிற ஆத்ம ஞானத்தோட இருக்கின்றேனே. ஆத்ம ஞானம் உயிர் உள்ள பொருளை பற்றி அல்லவா, அல்லாமல் மற்ற பொருளை பற்றி தெரிந்து கொள்வதையினால். ஏன் என்றால் எல்லாவற்றுக்குமே வித்து விதைத்தான் அப்படிங்கிறார். ஒரு விதையினால் தான் எல்லாமே வளர்கிறது. ஒரு விதை வைத்து சின்ன ஆலமரத்துக்கு சின்ன பெரிய பெரிய ஆலமரத்துக்கு சின்ன விதை தான். அந்த ஒரு 2 விதை வச்சிட்டோம்னா அந்த ஆலமரம் எவ்வளவு பெருசா வளர்ந்து அதுக்கு வந்து இதெல்லாம் அது வந்து என்ன செய்யணும்? தொங்கிடும். அது தொங்கி அதனுடைய இதெல்லாமே திருப்பி அந்த இடத்துல ஒரு ஆலமரம் வரும். அதனுடைய ஆலமரங்கிறது பெருசா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனா அது விதை எவ்வளவு சின்னதுதான். அது போலத்தான் வாழ்க்கை வந்து எளிமையான நம்ம அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை வந்து எளிமையாக கடவுள் நம் இடத்தில் கொண்டு வந்து அருளை நம் இடத்தில் கொண்டு வருவது, பொருளை நம்மிடத்தில் கொண்டு வருவது. இதே விஷயத்தை திருமூலர் மிக அழகாக சொல்கிறார். என்ன? வாழ்க்கை எளிமையாக நம் கடவுளிடத்தில் கொண்டு வருவது என்ன? அருளை நம் இடத்தில் கொண்டு வருவது என்ன? பொருளை, அருளை. அப்புறம் அவர் வந்து எளிமையான கடவுள் எல்லாத்தையும் இந்த விஷயத்தெல்லாம் திருமூலர் மிக அழகாக சொல்றதுன்னா, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை.
யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் இன்னுரைத்தான் வாழ்க்கை என்று பொருள் கொடுக்கிறார். பொருள் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த சாமி கும்பிடுங்க, எந்த சாமியை கும்பிடாம இருங்க. எந்த சாமியா கும்பிட்டீங்கன்னா அண்டத்துல வித்தை இப்போ இருக்கு, அந்த அண்டத்துல இருக்கிறத ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார். நீங்க அண்டம் என்றால் என்ன? உலகம் என்று பொருள். இந்த உலகத்திற்கு அடிப்படையான சிவபெருமான். சிவம் என்பது என்னன்னா எவ்வளவு அர்த்தம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். ஆகாயம். ஆகாயம்னா எப்படி இருக்கும்னா, இப்படி வீட்டுல இருந்து வெளியே வானத்தை பார்த்தா அது இருக்கிறது எல்லாமே ஆகாயம்தான். அதுல சந்திரன் இருப்பார், சூரியன் இருப்பார், நட்சத்திரங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும், வாயு இருக்கும், நீர் நெருப்பு எல்லாமே இருக்கும். அப்போ நமக்கு அந்த தெரியும். இல்லைன்னா அந்த எப்படி இருக்கும், அந்த ஆகாயம் கருப்பா தெரியும், இல்லைன்னா நீளமாக தெரியும். அது ஆகாசம் அப்படிங்கிறோம். அந்த ஆகாசத்திற்கு அடிப்படை ஒன்று இருக்கிறது அல்லவா அப்படின்றார். அதுதான் எல்லாவற்றுக்கும் இருப்பிடமாக இருக்கிறது. நெருப்பு இருக்கட்டும், தண்ணீர் இருக்கட்டும், பஞ்சபூதமாக இருக்கட்டும், அந்த இடம் எல்லாமே நம் இறைவன் இருக்கின்றன சொல்லப்படுகிறது. இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினமும் காலையில எந்திரிக்கிறோம், பக்கத்திலே இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறோம், வீட்டுல இருக்கிற சாமியாவது, அப்படி உங்களால பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு போக முடியுதுன்னா வீட்டுல இருக்கிற ஒரு போட்டோ வச்சிருக்க ஒரு சாமிக்கு ஒரு பூ போடணும். ஒரு காலையில எந்திரிக்கிறோம்னா காலையில எந்திரிச்சு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி போக முடியலன்னா வீட்டுல ஒரு போட்டோ சாமி போட்டோ இருந்தா அந்த சாமி போட்டோவுக்கு ஒரு பூவாவது போடணும். பரவாயில்ல, என்னால அது கூட முடியாதுப்பா, அதுக்கும் தத்திரம் தான் எனக்கு, அந்த பூ கூட என்னால் வாங்கி போட முடியாதுன்னா 2 பச்சிலையை பறிச்சு, இறைவா என் வாழ்க்கையை கொடுத்துட்டு நன்றி சொல்கிறது, என் வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லிட்டு இந்த இலையை போடுகிறேன் அப்படின்னு செய்யுங்க. அதே மாதிரி சாமி கும்பிடும் போது எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு கும்பிடுங்க. சர்வஜன சுகினோ பவந்து சர்வ சித்தி பிராப்திரஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்க. நீங்க தான் பணக்காரர் அப்படிங்கிறார், நீங்க தான் செல்வந்தர், உங்க வீட்டுல பணம் கொட்டுங்கிறார். ஆக இந்த எல்லா உயிரும் இன்பிட்டு இருக்க வேறொன்றும் அறியேன் பராபரம் என்றார். எப்படியாப்பட்ட மந்திரம் பாருங்க, எல்லோரும் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லி யார் வேண்டுமானாலும் பாருங்க அவர் வாழ்க்கை அது இந்த மாதிரி இருந்தா அவங்க வாழ்க்கை ரோஜா பூ போல அப்படி மணந்து இருக்கும், வாசனையோட இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு முடிக்கிறார். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும்னு சொல்லியது இந்த ராமானுஜர்கிட்ட ஒரு மந்திரம் சொல்றாங்க. நீ யாருக்கும் சொல்லாதரா, நீ நேர சொர்க்கத்துக்கு வந்துருவ அப்படின்னு சொல்றார். ஆனா யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறார், எல்லாரும் வாங்கோ, சொர்க்கத்துக்கு வழி காமிக்கிறேன், வாங்கன்னு சொல்லி கோபுரத்துக்கு உச்சியில நின்று நமோ நாராயணான்னு சொன்னா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றார். அவர் சொன்ன மந்திரம் சொன்ன அவர் குரு என்ன சொன்னார்னா, இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா உன் தலை சுக்குநூறா வெடிச்சிடும்னார். எனக்கு அதை பத்தி கூட கவலை இல்லை, இந்த சுக்குநூறா நான் வெடிச்சா கூட இந்த மந்திரத்தால எல்லாருக்கும் நன்மை கிடைச்சதுன்னா அதோட எனக்கு என்ன அப்படின்னு சொன்னவர் தான் ராமானுஜன். அந்த ராமானுஜன் இன்னைக்கு போனா கூட இந்த ஸ்ரீரங்கத்துல பார்க்கலாம், ஒரு பூதோடல் அப்படியே இருக்கு. அப்படியாப்பட்டவர்கள் என்ன செய்யறாருன்னா இந்த மாதிரி அருமையான வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து நம்ம ஆன்மீகத்தை வளர்த்து நமக்கு நல்ல வழி காண்பித்து நாம் இருளை நோக்கி செல்லாமல் நம்ம அருளை நோக்கி வாழ வேண்டும் என்று ஒளியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து நம்ம எல்லோருக்கும் நன்மையை பயிற்று வருகிறார். இந்த மாதிரி ஒரு இதை நாமளும் பயின்றுக்கணும், மற்றவங்களும் பயிற்று கொடுக்கணும். அப்படிங்கிறதுதான் ஞானம், ஷேரிங் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி ஷேரிங் ஆஃப் த விஸ்டம், அதே மாதிரி தியானம் பண்ணணும், ஷேரிங் ஆஃப் விஸ்டம் பண்ணணும், அதே மாதிரி இது சஜ்ஜன சாங்கித்யம் பண்ணணும். அதே போல நாம புஸ்தகங்கள்லாம் படிக்கணும். அந்த புஸ்தகங்கள்லாம் படித்து ஆன்மீக தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் எல்லோருக்கும் நன்மை பிடிக்கணும். தியானம் செய்யணும், இது படிக்கணும், புத்தகங்களை படிக்கணும், வாசிக்கணும். அதே மாதிரி ஷேரிங் ஆஃப் விஸ்டம் பண்ணணும். அப்போ செய்யும் போது நம்ம பூர்த்தியான ஒரு மெடிடேஷன் செய்யற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆகையால எல்லாரும் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும்னு சொல்லிட்டு
இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும், பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும், ரங்கநாதன் சார் அவர்களுக்கும் மற்றும் இதில் பயணித்த அனைத்து ஆத்ம நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மற்றொரு எபிசோட் மூலமா மற்றொரு முறை சந்திப்போம். அதுவரை உங்களுடைய விடை பெற்றுக் கொள்வது தயானந்த கிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.